ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் லூமுக்கு வந்து முக்கியமாக தார் மிஷின் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பழைய மிஷினு, ரவுண்ட் மிஷின்னு சொல்லுவாங்க, மதுரை மிஷினுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மதுரை மிஷினு. ஓகேங்களா? இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து தார் போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நான் என்னோடய இதில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த 12 தறி வந்து ரன்னிங் பண்ணிக்கிட்டு இந்த மிஷினில் வந்து எங்களால் போட முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பம்பு, இந்த மாதிரி பம்பு இருக்கும். இந்த பம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல்லாம் ஒவ்வொரு சில சமயம் நின்றும். இதை மறுபடியும் நம்ம அறுத்து கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அதை போடுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு நம்மளால் வந்து தறி ஓட்ட முடியல. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பழைய மாடல் தார் மிஷின் தான், ஆட்டோமேட்டிக்கு. ஓகேங்களா? இது வந்து பழைய மாடலில் தான் இருந்துச்சுன்னா, ஆனால் அதில் பழசு பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், இந்த மிஷின் தான் தெரிஞ்சுருக்காங்க. தெரியாதவங்களுக்கு நான் இப்போ வந்து பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது வந்து இதில் வந்து 32 பம்பு போட்டுக்கலாம். எம்டி பம்பு போட்டோம்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கில், அதாவது கெண்டை, இது ஃபுல் கெண்டை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நூல் ஃபுல்லானதுக்கப்புறம் அதுவே கீழே விழுந்து இங்கே வந்து கட்டுற இருக்கும். ஓகேங்களா? நூல் வந்து கட் பண்ணிடும். பம்பு ஆட்டோமேட்டிக்கில் அதுவே எடுத்து போட்டுக்கும். ஓகேங்களா? இது வந்து அந்த கான்செப்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து இப்போ வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து யாருமே இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. அதேமாதிரி யூஸ் பண்ணினாலும் இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆள் இல்லை. அதாவது சரியான ஃபிட்ரு இப்போ கிடைக்கிறதில்ல. அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்ரு கிடைக்கிறதில்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி பழைய மிஷினை யாருனாச்சும் ரன்னிங் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பரு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஈரோட்டில் சரௌண்டிங்கில் எங்கே கூப்பிட்டீங்கனாலும் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் வந்து கூப்பிடுங்க. இந்த மாதிரி மிஷின் வச்சுருந்தீங்கன்னா கூப்பிடுங்க. நான் வந்து ஈரோட்டில் உள்ள இன்ஜினியரிங் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். புதுசாக தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஓகேங்களா? இது வந்து புது மிஷினை தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியணுன்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். டிஸ்பிளேல இருக்க நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் இப்போ 12 தறி ரன்னிங் பண்ணிக்கிட்டு இப்போ தார் மிஷினை பற்றி எனக்கு வந்து போடணுன்ட்டு, அதாவது தார் வந்து இந்த மிஷினில் போடணுன்னா சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோணம் மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா போதும். நான் வந்து அது மட்டும் மாற்றி வச்சுட்டேன். ஒரு சில சமயத்தில் வந்து இலை கட்டாகி நிற்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இலை கட்டாகி நிற்கிது பாருங்கள். இது வந்து இலை கட்டாகி நிற்கிது. ஓகேங்களா? இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து பவர் லூம் ஒர்க்கிங்காக தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ எல்லா பக்கமும் ரகம் இல்லாமையும் தறி நிற்கிது. ஓகேங்களா? ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.